friends, welcome to Cook with Arul. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா குயிக்கா கொஞ்சமான ingredients வச்சு சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வெங்காய பக்கோடா. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆனியனோட பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படினு பார்த்துடலாம் வாங்க. ஆனியன் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எல்லாம் கம்மி பண்ண உதவுது. உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. அதுவும் இல்லாமல் இது இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ரொம்ப கிளியர் பண்ணுறதுக்கு உதவுது. ஃபீவர், அலர்ஜிஸ் இதெல்லாம் குணமாகிறதுக்கு இது ஒரு அதிகமான மருத்துவ குணத்தை இதில் அடக்கியிருக்கு. இப்போது வெங்காய பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கடலை மாவு, அரிசி மாவு. எப்போதுமே வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான வெங்காய பக்கோடா செய்யலாம். இப்போது வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி உதுத்து வச்சுக்கோங்க. அதில் பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 சிட்டிகை காயப்பொடி, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நம்ம கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் நல்ல மணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் இடையில கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஊற வைக்கணும், இதை கொஞ்சம் நேரம் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது. 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருந்தால் சட்டுன்னு வெட்டி பட்டுன்னு பண்ணிடலாம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ சவுத் இந்தியாவில் நல்ல மழைன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப டேஸ்டியாகவும் பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஒட்டி வர்ற ஒரு பதம் வந்தாலே போதும். இப்போ நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா நம்ம ஒரு கை எடுத்து போட்டோன்னா முங்குற அளவுக்கு எடுத்து அது நல்லா சூடானதும் இந்த மாதிரி கையில் எவ்வளோ வருதோ சின்னதாக எடுத்து லைட்டாக உள்ளே போட்டுடுங்க. நம்ம எந்த ஷேப்லேயும் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. கையில் எவ்வளோ வருதோ நல்லா ஒட்டி பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். இதை இப்போ நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு சூப்பரான ஈஸியான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பசங்களோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருள்.